வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பட்டி வந்து எப்படி அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், பட்டி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த ஷோல்டர் வந்து ரெண்டு சரியாக இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஷோல்டரில் சரி பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து கிளாத் வந்து ஈவனாக இல்லாமல் இருக்கும், ஏன்னா நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கோம். இப்போ அந்த கேப்பில் எவ்வளோ கிளாத்து நமக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சு தேவை, எனக்கு வந்து 3.5 இன்ச் தேவை. நம்ம ஏற்கனவே வந்து லைனிங் துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லைனிங் துணியில் தான் நம்ம வந்து இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே பட்டி எல்லாமே ஜாயின் பண்ணுறதுக்காக கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அங்கேருந்து நம்ம அளவு எடுத்தோம்ல 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 3.5 இன்ச் இல்லாமல் நமக்கு ஒரு 1/4 இன்ச் அளவு தையலுக்காக தேவை. அந்த மாதிரி நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரியே நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அது ஒரு 2.5 இன்ச் தேவைப்படுது. அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.25 எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இவ்வளோ தான் நமக்கு வந்து பட்டியோட அளவு. இப்போ இதில் நேராக ஒரு லைன் போட்டுட்டு, இதுக்கு மேலே நம்ம வந்து பட்டியை வந்து ப்ளவுஸோடு ஜாயின் பண்ணணும். அதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையலுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு பீஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதே மாதிரி லைனிங் துணி ஒன்று வேணும், அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் ஒன்று வேணும். ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 லைனிங் துணி எடுத்திருக்கேன். இப்போ அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம அதே அளவில் மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உள்ள லைனிங் துணிக்கு பதிலாக இன்னும் நம்ம பேண்ட்டு கிளாத்லாம் இருக்கும் பாருங்கள், அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அந்த மாதிரி கிளாத் கூட நீங்கள் உள்ளே கொடுத்துக்கோங்க. பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ வந்து லைனிங் துணி தான் 2 பீஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து அடியில் ரைட் சைடு வச்சுருக்கேன், மேலே வந்து 2 லைனிங் துணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் 2 சைடுக்குமே ஒரே மாதிரி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பட்டி வந்து மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அப்படியே தைச்சிக்குவோம். ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் விரித்து விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் திரும்பவுமே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் 3மே நம்ம கிளாத் வந்து ஒன்றா இருக்கும். எந்த சுருக்கமும் இல்லாமல் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் துணி மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே சேர்த்து வச்சு சுற்றியுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி இதோட ப்ளவுஸ் பேக் நெக் வந்து எப்படி டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஈஸியாக மெத்தடில் நான் தச்சு காட்டியிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அதே மாதிரி ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த டிசைன் ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து எப்படி நீட்டாக தையல் வெளியே தெரியாமல் ஜாயின் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பட்டி வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ அதை அப்படியே நம்ம ப்ளவுஸில் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு பட்டியும் தைக்கணும், அதை நான் தச்சு காட்டல. இப்போ நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் சின்னதாக மடித்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் பட்டி வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் துணி எப்படி நம்ம வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம தைச்சிருக்கோம். தச்சு நான் வந்து இப்போ பட்டி வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது வந்து நம்ம அந்த டாட் இருக்கு பாருங்கள், அதை மட்டும் வந்து அப்படியே சேர்த்து வச்சு தைக்கக்கூடாது. டாட்டை மட்டும் சின்னதாக மடித்து விட்டுக்கோங்க. அது ஃபுல்லாகவே இதில் வந்து சேர்ந்து தைச்சிடக்கூடாது. அதுக்காக சின்னதாக மடிச்சு விட்டுக்கோங்க. அப்போ எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம திரும்ப அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது டாட்டோட அகலம் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் நமக்கு கப் ஷேப் வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து டாட்டை வந்து சேர்த்து தைக்காமல் இருக்கோம். இப்போ வந்து 2 பட்டியுமே நம்ம தச்சுட்டோம். தச்சதுக்கப்புறமா 2 அளவுகளும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பட்டன் பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி பட்டியோட அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து பட்டன் பட்டி வச்சுக்கலாம். ஒன்று வந்து நான் லைனிங் துணி எடுத்திருக்கேன், ஒன்று வந்து மெயின் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். 2.5 இன்ச் அளவு எடுத்திருக்கேன் லைனிங் துணி. அதே மாதிரி ஒரு 3 இன்ச் அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து முதல்ல நம்ம ஹூக் பட்டி வச்சுக்குவோம். லைனிங் துணி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். 2ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடித்து சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி சரிசமமாக இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா இருந்தால் அது வந்து பீஸை வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் எப்படி நான் அந்த ப்ளவுஸை நான் வச்சுருக்கோன்னா அதே மாதிரி நீங்கள் வைங்க. ரைட் சைடு லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு குழப்பம் வந்துடும். அதனால் நான் எப்படி வச்சுருக்கனோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் மடிச்சிருக்கேன். சின்னதாக ஒரு மடிப்பு, அதாவது அந்த
ரா எட்ஜ் தெரியாமல் சின்னதாக மடிச்சுக்கிறோம். லைனிங் துணியை மடிச்சுட்டு மெயின் ஃபேப் நம்ம தைச்ச ப்ளவுஸோட ரைட் சைடில் நம்ம லைனிங் துணியை வச்சு தைக்கிறோம். பட்டன் பட்டியை வந்து ரைட் சைடில் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அப்படியே ஒரு படிமான தையல் அந்த லைனிங் துணி மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். லைனிங் துணி மேலே படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா அப்படியே உள்ளே வந்து மடிச்சு தைக்கணும். ஆனால் நம்ம மேலே வந்து அந்த நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏற்கனவே வந்து ரா எட்ஜ் தெரியாமல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் பட்டன் பட்டி தைக்கும் போதும் ரா எட்ஜ் தெரியாமல் மடிச்சு தைக்கணும். அதனால் முதல்ல கீழே தைச்சிட்டு மேலே வரும்போது எக்ஸ்ட்ரா அந்த பட்டன் பட்டி பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தைச்சு காட்டுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிவிட்டு நமக்கு ஏன்னா நம்ம வந்து கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா நம்ம கழுத்து பீஸ் வைக்கும்போது ரா எட்ஜ் ஃபினிஷ் ஆயிரும். நம்ம ஏற்கனவே கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. உள்ளே கூட போகிற மாதிரி மடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிசுறு நமக்கு வெளியே தெரியாது. அப்படியே நம்ம ஒரு ரஃப் அடித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டைலரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஹூக் பட்டி வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இன்னொரு பக்கெட்டை ஆய் கட்டுவோம்ல, அந்த பக்கெட்டு இல்லை நூல் நமக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி ரைட் சைடு தைச்சி ராங் சைடு திருப்பணும். இப்போ வந்து ராங் சைடில் தைச்சிட்டு ரைட் சைடு திருப்ப போகிறோம். இப்போ வந்து ராட்ஸ் தெரியக்கூடாது. அதனால் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு ராங் சைடு வச்சு தான் நம்ம பட்டன் பட்டியை வச்சு ஒரு தையல் போடுறோம். அதே மாதிரி அந்த கழுத்து பக்கமுமே நமக்கு ராட்ஸ் தெரியக்கூடாது. அதை வந்து நம்ம வெளியே திருப்பினதுக்கப்புறம் மடிச்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், மேலே கழுத்து பீஸுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கதை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கழுத்து வந்து நம்ம ஏற்கனவே தைச்சிட்டோம். அதனால் ரா எட்ஜ் தெரியக்கூடாது. ஃபினிஷ் பண்ணணும். அதனால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. சேர்ந்த மாதிரி தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். இல்லை தனியாக இதை மட்டும் அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மடித்து தைக்கும்போது ஒரே அளவாக வரும். அதுக்காக நான் இதை மட்டும் தனியாகவே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த பீஸோட ரா எட்ஜ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு 2 தடவை ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பீஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் பாருங்கள். குழந்தைங்களுக்கான கவுன் வீடியோ எல்லாமே சரியான அளவுகளோடு போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஓரத்தில் தையல் போட்டோம். இப்போ அதை அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணுறோம். நமக்கு நல்லா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கு நூல் கட்டுறதா இருந்தாலும் ஐ கொக்கி கட்டுறதா இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஒரு 3 இன்ச் அளவு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவுமே அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பட்டி தைச்சிருக்கோம். அதே மாதிரி பட்டன் பட்டி தைச்சிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் தைக்க போகிறோம். சைட் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த வீடியோ இதுக்கு அப்புறமா வரும். வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.